முதோசஃபில் நேற்று மகரிபில் இஷாலையும் செல்ஃபோன் அடிக்குது, தக்பீர் கட்டி ஓத ஆரம்பிக்கிற செல்ஃபோன் அடிக்குது. எனக்கு தொழுகையை விட்டுலாமா, என்னங்க இப்படி அநியாயம் பண்ணுறீங்கன்னு கேட்குற அளவுக்கு. ஆனாலும் மனதை கட்டுப்படுத்துகிறேன். அந்த இடத்துல நின்னாதான் அந்த வலி வேதனை உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அது எவ்வளவு ஹலல் இடைஞ்சல் பண்ணுது ஓதுறவருக்கு. இது எனக்கு இல்லைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால இமாமுக்கு பின்னால கிராத் ஓதக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால சில சஹாபாக்கள் ஓதிட்டாங்க, அவங்களுக்கு ஓதக்கூடாதுன்னு தெரியல, சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலான்னு ஓதிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்து விட்டு எனக்கு பின்னால சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா ஓதுனது யாரு? ஒரு சஹாபி, நான் தான் யா ரசூலல்லாஹ். நான் ஓதும்போது என்னோட ஏன் குறுக்கிடுறீங்க? நான் ஓதும்போது எனக்கு இடைஞ்சல் ஏற்படுது. இப்போ அல்லாஹுடைய திருத்தூதர் தொழுகையில கவனமா இருப்பாங்களா இல்லையா? அல்லாஹ்வோடு நேரடி கவனத்தில் இருக்கிற அந்த நபியின் தொழுகையை நீங்க செய்யறது எனக்கு பாதிக்குதுன்னு சொல்றாங்கன்னா, என்ன மாதிரி ஒரு பாவிக்கு இந்த செல்போன் இறைச்சல் பாதிக்காதா? யோசிச்சு பாருங்க. அவர் சபீஸ்ம ரப்பிக்கல் ஆலா ஓதுறார், அது பெருமானார் சொல்றாங்க, மாலி உனாஸவுல் குர்ஆன், நான் குர்ஆன் ஓதுறேன், எனக்கு இடைஞ்சல் பண்றீங்களே, இனிமே செய்யக்கூடாது, இனிமே ஓதக்கூடாது. அதோட எல்லா சஹாபிகளும் ஸ்டாப் பண்ணிட்டான். அதனால தான் ஹனஃபி மதுஹப்ல ஓதக்கூடாது, அப்படியே அமைதியாக நிற்கணும். அப்போ கிராத்தே ஓதக்கூடாதுன்னா செல்ஃபோனில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்கு நாரணிபா பாட்டு எவ்வளவு தடவை சொல்கிறோம், பள்ளிக்குள் வந்தால் ஃபோனை ஆஃப் பண்ணுங்க, அந்த அளவுக்கு வாங்க மறதி இருக்கணும். இந்த ஃபோன் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா என்ன? மொத்தம் சஃபில் நிற்கிறாரு, ஒலிக்குது. எனக்கு எவ்வளோ அந்த நேரத்தினுடைய கஷ்டம். ஏதாவது செஞ்சுட்டா அப்புறம் நம்மளை விமர்சிக்க ஆரம்பிச்சுருவாங்க, இவருக்கு பொறுமை இல்லை, கோபக்காரர். இன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, பொறுத்துக்கிட்டு இருந்தேன், பார்த்தா 5-6 பேர் உள்ள வர்றாங்க. இது சபை ஒழுக்கம் அல்ல. தயவு செஞ்சு இந்த மாதிரி காரியங்களை செய்யாதீங்க. மார்க்கத்தில் எல்லா நிலைகளுக்கும் ஒழுக்கம் இருக்கு. நான் சொல்ல வந்ததே மறந்து போச்சு. நான் சொல்ல வந்தது என்ன, இந்த வணக்கங்கள் எல்லாமே இம்சாக், நிறுத்தி கொள்றது. அப்ப தக்பீர தஹரீமாவிலிருந்து சலாம் வரைக்கும் இதைத்தான் நீ செய்யணும், இதை செய்யக்கூடாது.